எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 யாரெல்லாம் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ WWE இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக USA நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு ஃபோட்டோஸ் போட்டு அதில் ரெஸ்ல்மேனியாவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாக்பாட், ஸோ ரெஸ்ல்மேனியாவில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. ஸோ அதில் பல ரெஸ்லர்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் ஜேட் கார்கில், ஜே ஊசோ, ஜேக்கப் ஃபார்டோ, சிஎம் பங்க், டாமினிக் மிஸ்டீரியோ, ரியா ரிப்லி அண்ட் டிஃபனி ஸ்டாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு இவங்களுக்குலாம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு ஜாக்பாட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களாம் ஒருவேளை ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே WWE ஒரு பேப்பர் ரிவ்யூக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் மேபி நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். இப்போதைக்கு USA நெட்வொர்க் ரெஸ்ல்மேனியாவை ஹைப் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி ரெஸ்ல்மேனியா ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்களுக்குலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் ஃபேவராக இருக்குது. ஸோ அவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்லேயும் ஃபேவராக இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இருக்கவங்க ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் உறுதி. அதுக்கு ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கடைசியாக போட்ட வீடியோவில் டைம் ட்ராவல் பண்ணி அடுத்த வாரம் மண்டே நைட் ரால ஜான் சீனாவை WWE சாம்பியன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். இப்போ WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜான் சீனா ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அடுத்த நாள் மண்டே நைட் ராவுக்கு ஜான் சீனா வரப்போறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. மேபி ஜான் சீனா ரெஸ்ல்மேனியாவில் தோத்துட்டாரு அப்படின்னா அவரு ஏன் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ராவுக்கு வர போறாரு. ஸோ ஒரு மேபி 17 டைம் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்றது தான் நான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆகி ராவுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராவுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடத்தக்கூடிய பேப்பர் வியூ பேக்லாஷ் பேப்பர் வியூ. ஸோ இந்த பேப்பர் வியூவோட போஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ராண்டி ஓட்டனோட ஃபேன்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. குறிப்பாக பேக்லாஷ் பேப்பர் வியூ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை வச்சு தான் பேக்லாஷ் பேப்பர் வியூ போகுது அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனோட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. ராண்டி ஓட்டன் இருக்காரு, ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு தீம் இருக்கு, சுற்றி வந்து ஸோ பாம்புலாம் சுற்றி வர மாதிரி. ஸோ ராண்டி ஓட்டனை வச்சு தான் இந்த வருஷம் பேக்லாஷ் போக போகுது அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. ஸோ WWE பேக்லாஷ் பேப்பர் வியூவோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணதோட ஆல்ரெடி ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. பேக்லாஷ் பேப்பர் வியூவில் ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதை கோத்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஜான் சீனா ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் ஜெயிக்கிறாரு, அடுத்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வராரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த ஸ்டோரியா ராண்டி ஜான் சீனாவோட ஃபியூடை கிரியேட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பரில் மேட்ச் வைக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ராண்டி ஓட்டன் ஜான் சீனா ஃபேனாக இருந்தால் ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓட்டன் அந்த ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. திரும்பவும் ஒரு முறை ராண்டி ஓட்டன் வர்சஸ் ஜான் சீனாவோட மேட்சை நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக இருக்கும். பேக்லாஷ் பேப்பரியோட போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை எல்லா இடத்துலையும் WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரோமன் ரிங்ஸோட அந்த ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் கிட்டத்தட்ட அவர் ஒரு 9 வருஷம் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து ப்ராக் லெஸ்னர் ரிமூவ் பண்ணாங்க. இப்போதைக்கு இந்த வாரம் மண்டே நைட் ரால நிறைய பேர் கவனிச்சிங்களா அப்படின்ட்டு தெரியல. செத் ராலன்ஸ், ரோமன் ரிங்ஸ் அண்ட் சிஎம் பங்கோட செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பால் ஹெய்மனோட ஃபர்ஸ்ட் காய் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ பால் ஹேமனோட ஃபர்ஸ்ட் காய் சிஎம் பங்க் தான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பால் ஹேமனோட ஃபர்ஸ்ட் காய் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தான். ஏன் பிராக் லெஸ்னரை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE எல்லா இடத்துல எரேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய டாக்காக போய்கிட்டு இருக்கு. எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் கோடி ரோட்ஸ் பிராக் லெஸ்னரை பற்றி பேசணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பிராக் லெஸ்னர் எல்லா இடத்துலையும் எரேஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. மேபி ஒருவேளை பால் ஹேமன் யாருக்கு ஃபேவர் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி WWE இந்த ஸ்டோரியை கொண்டு போறதுனால, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனோட ஃபர்ஸ்ட் காயா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் இருந்தாரு அப்படின்ற மாதிரி WWE சொல்றாங்களா அப்படின்ற WWE இதை பண்றாங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல. ஸோ பிராக் லெஸ்னர் WWEக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்றது ஸோ பிராக் லெஸ்னருக்கும் WWEக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ WWE டீஸ் பண்றாங்க, அதே சமயம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஃபியூச்சரில் பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனாவோட கடைசி மேட்ச் அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஜான் சீனா 2025 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் டூரை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக ராயல் ரம்பல், எலிமினேஷன் சேம்பர், ரெசல்மேனியா, கண்டினியூஸாக சம்மர் ஸ்லாம் வரைக்கும் அவர் ஃபைட் பண்ண போகிறாரு. இப்போதைக்கு ஜான் சீனாவோட கடைசி மேட்ச் எப்போ இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் ஜான் சீனாக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க. ஸோ அதுதான் ஜான் சீனாவோட கடைசி மேட்சாக இருக்கும். ஸோ அந்த பேப்பர் வியூவில் தான் ஜான் சீனா கடைசியாக மேட்ச் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஜான் சீனாவோட வேர்டான ரூத்லெஸ் அக்ரெஷன் அப்படின்ற ஒரு பேரில் WWE ஒரு பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருஷம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் தான் ஜான் சீனா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அதுதான் அவரோட கடைசி மேட்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஜான் சீனா ஃபர்ஸ்ட் WWEக்கு வரும்போது அவர் யூஸ் பண்ண வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் அக்ரெஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேர்லேயே ஒரு பேப்பர் வியூ வச்சு அதில் ஜான் சீனாவோட கடைசி மேட்சை வச்சா உண்மையில நல்லா இருக்கும். ஜான் சீனாவை WWE வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கௌரவமா, ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி அம்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஸோ என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனாவோட கடைசி மேட்ச் ரூத்லெஸ் அக்ரெஷன் அப்படின்ற ஒரு பேப்பர் வியூல நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அண்ட் த ராக்கோட ஸ்டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் அண்ட் பால் ஹேமன் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணார். ஜான் சீனா கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக WWE சாம்பியன்ஷிப்காக ரெசல்மேனியா நைட் 2ல மோத போகிறாரு மெயின் ஈவெண்ட்டாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக ஆல்ரெடி ஒரு ரூமர் இருக்குது. ஸோ செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா இந்த ராக்கோட ஸ்டேபிளில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் இருக்கிற இந்த நேரத்தில் செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவர் பண்ற அந்த ஸ்டோரி எல்லாமே ஒரு ஹீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ரோமன் ரிங் சிஎம் பங்க காட்டிலும் அந்த மேட்ச்ல செத் ராலின்ஸ் தான் ஒரு பயங்கரமான ஒரு ஹீலா வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதே சமயம் அவர் இந்த வாரம் ப்ரோமோ கட் பண்ண அந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ராக் அண்ட் ஜான் சீனாவோட ஜாயின் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தீஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் பிசினஸ் அப்படின்றத அழுத்தி பலமுறை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. ஸோ சிஎம் பங்க் WWE விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம தான் WWE இந்த அளவுக்கு வளர்த்தோம். ஸோ பெஸ்ட் ஃபார் பிசினஸ் அப்படின்றத அவர் அடிக்கடி சொன்னாரு. ஜான் சீனாவும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் தோத்ததுக்கு அப்புறம் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல கலந்துக்க போறேன். ஸோ பெஸ்ட் ஃபார் பிசினஸ் அப்படின்னு சொன்னாரு. ராக்கும் அதே தான் சொன்னாரு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது மேபி ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஜான் சீனா, செத் ராலின்ஸ், த ராக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பால் ஹேமன் கூட அந்த ஸ்டேபிளில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி ஒரு ஹீல் ஸ்டேபிள் உருவாச்சு அப்படின்னா உண்மையிலேயே தரமாக இருக்கும். ஸோ ஜான் சீனாவோட அந்த கடைசி டைட்டில் ரைன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை செத் ராலின்ஸ், பால் ஹேமன் ரெண்டு பேரும் போயிட்டு இந்த ராக் அண்ட் ஜான் சீனாவோட அந்த ஸ்டேபிளில் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.